மானாமதுரை ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூக 24 வயது இளைஞன் ஆகாஷின் கொடூரமான காவல் மரணம் நடந்து 75 நாட்களை கடந்தும் அந்த எளிய குடும்பம் நீதிக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கில் சடலத்தை வைத்துக் கொண்டு காத்து கிடக்கும் அவலம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மனசாட்சியையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. தப்பியோடிய போது கீழே விழுந்து கால் முறிந்தது என்று காவல்துறை சொன்ன அத்தனை வாதங்களையும் ஆகாஷின் உடலில் இருந்த 28 வகையான கொடூர வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் அப்பட்டமாக பொய் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் நிரூபித்துவிட்டன. சட்டத்தின் காவலர்களே இப்படி ஒரு ஏழை இளைஞரை ரகசிய இடத்தில் வைத்து ஈரசாக்கை போர்த்தி கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த மனிதநேய உள்ளங்களையும் நெஞ்சை பதற வைக்கிறது. கடந்த கால திமுக ஆட்சியில் அரங்கேறிய இந்த அராஜகத்திற்கு அப்போதைய அமைச்சர்களோ மக்கள் பிரதிநிதிகளோ பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு துணை நிற்காமல் அதிகார வர்க்கத்தை காப்பாற்றவே முயன்றார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. ஆனால் அன்று எதிர்க்கட்சியாக இருந்துவிட்டு இன்று புதிய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு அசுர வேகத்தில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய அரசியலாவது தங்களுக்கு விடியல் பிறக்கும், குற்றவாளிகளான காவலர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அந்த ஏழை குடும்பமும் பல்வேறு அமைப்புகளும் நம்பிக்கையோடு இன்னும் தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகார பொறுப்புக்கு வந்த பிறகும் புதிய அரசின் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வெறும் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்துவதிலும் கலாய்வு என்ற பெயரில் புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்து ரீல் ஓட்டுவதிலுமே குறியாக இருக்கிறார்களே தவிர 75 நாட்களாக சவக்கிடங்கில் நீதி கேட்டு உறைந்து கிடக்கும் ஆகாஷின் உடலையும் கண்ணீரோடு வீதியில் போராடும் அவர் தம் பெற்றோரின் கதறலையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது அநீதியானது என மக்கள் கொந்தளித்து வருகிறார்கள். தாவேக அரசு விளம்பர அரசியலை விடுத்து ஆகாஷின் மரணத்திற்கு காரணமான அத்தனை காவல்துறை அதிகாரிகள் மீதும் உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய முழு நிவாரணமும் அரசு வேலையும் வழங்கி இந்த புதிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் சமூக நீதியும் நிலைநாட்டப்படும் என்பதை சொல்லால் அல்லாமல் செயலால் நிரூபிக்க வேண்டும். தமிழகத்தில் இனி எந்த ஒரு ஏழை மகனுக்கும் காவல் மரணம் என்ற கொடூரம் நிகழக்கூடாது என்பதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற குரல் எழுந்திருக்கிறது.